விளிஞ்சம் கோழிக்கறி வறுவல். இந்த மசாலா ரெடி ஆகும் போதே டெம்டேஷனாக இருந்தது. படா கிடைக்கணும். இன்னும் ஏற 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 அந்த மசாலா கலர் மாற 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 அப்பயே தெரிஞ்சு போகுது இது ஒன்னா வரும்னு. அட்டகாசமா இது. கேரளா ஸ்டைல்ல விளிஞ்சம் கோழிக்கறி வறுவல் பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். விளிஞ்சம்ன்றது ஒரு பெரிய ஹார்பர் இருக்கிற ஏரியா கேரளா. அவங்களுடைய ஒரு சிறப்பான உணவு தான் இந்த கோழிக்கறி. இது விளிஞ்சம் ஸ்டைலில் ஒரு கோழிக்கறி வறுவல் இன்னைக்கு மக்களுக்கு காட்ட போகிறோம். மீன் குழம்பு வந்து ஒரு விதத்தில் செஞ்சுருக்கோன்னா, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா விளிஞ்சம் கோழிக்கறி குழம்பு மாதிரி செஞ்சுருக்கோன்னா, ஆனால் இது முழுக்க பார்த்தோம்னா மொத்தமாக தள்ளு வண்டி கடையிலேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கோழிக்கறி வறுவல்னா இந்த விளிஞ்சம் கோழிக்கறி வறுவல் தான். ஆனால் அது விளிஞ்சம் தான் கிடைக்கும் இல்லையா? ஆமாண்ணா. 2 மசாலா தாங்க. ஒரு 2 டைப் ஆஃப் மசாலா மட்டும் அரைப்போம். ஃபர்ஸ்ட் மசாலா ஒன்று அரைப்போம், 2வது மசாலா ஒன்று அரைப்போம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்யலாம். சரியான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா இந்த காரம் சாரமான ஒரு ரெசிபி தானா இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். அதான் விளிஞ்சம் கோழிக்கறி வறுவல். நம்ம சாங் மாஸ்டர் வந்து ரெசிபி சொல்லி ரசித்து சொல்கிறாரு. வாங்க போய் ரசிக்கலாவா? ரசிக்கலாம். கேரளாவுக்கு போகலாமா? கண்டிப்பாக. எடுங்க வண்டியா. கேரளா ஸ்டைல் விளிஞ்சம் சிக்கன் வறுவல் பண்ண போகிறோன்னா அதுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். கோழிக்கறி கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய், பச்சை மிளகாய், சோம்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, உப்புத்தூள், மல்லித்தழை, புதினா தழை, கறிவேப்பிலை, எலுமிச்சம்பழம். ஸோ இன்றைக்கி தேவையான பொருள் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா விளிஞ்சம் கோழி வறுவலுக்கு தேவையான பொருள் சொல்லியிருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மசாலா ஒன்று அரைப்போம். ஒன்று வந்து காரமான மசாலா ஒன்று அடிப்போம். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்ல சுவையும் மனமும் கொடுக்கக்கூடிய ஒரு மசாலா ஒன்று. ஏன்னா இப்பதான் போச்சு பாம்பு மேல அவ்வளோ பாய் அங்கே பாரு ஆடி மசாலா. விளிஞ்சம் கோழிக்கறி வறுவலுக்கு இப்போ அரைக்க வேண்டிய மசாலா பொருள் 2 பார்க்குறோம். இந்த மசாலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பொருள் சேர்க்க வேண்டியது இருக்கும். 5 பொருளுமே நல்ல காரமும் கொடுக்கும், நல்ல சுவையும் கொடுக்கும். அதில் ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இஞ்சி. ஒரு 1 கிலோ கோழி எடுக்கிறோன்னா ஒரு 70லேருந்து 75 கிராம் இஞ்சி நல்ல தோல் நீக்கி சேர்த்துக்கணும். அடுத்தது 1 கைப்பிடி அளவு நல்ல மல்லி நல்லா சுத்தம் செஞ்சு நறுக்கி வச்சுக்கிறோம், அதை சேர்த்துக்கிறோம் உள்ள. ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா நல்லா வாசனைக்கு சுவைக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு ஒரு 3 முழு பச்சை மிளகாய் நம்ம எடுத்துக்கிறது 2 கிலோ எடுத்துக்கிறோம். அதுக்கான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நீங்கள் 1 கிலோவுக்கு 3 பச்சை மிளகாய். ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு. இது ஒரு அரைவைங்க. இந்த விளிஞ்சம் கோழிக்கறி வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மசாலாவும் அரைப்போம். 2 மசாலாவும் ஒன்றும் பாதியாக தான் அரைக்கணும். பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது. ஒன்றும் பாதியமாக அரைச்சாதான் இதுக்கான சுவை அப்படியே நம்ம முழுமையான அந்த கார சுவையை நம்ம உணரலாம். அடுத்தது 2வது ஒரு மசாலா. இதுவும் வந்து ஒன்றும் பாதியமாக தான் குறைதான் அரைக்கணும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொருள் சேர்க்கணும். வரமிளகாய், ஜீரகம், சோம்பு. ஒரு 6லேருந்து 8 வரமிளகாய். காஞ்ச மிளகாயா? பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய், வரமிளகாய். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு. இது 2 அரைச்சி எடுத்துக்கிறோம் குறைப்பா. விளிஞ்சம் கோழிக்கறி வறுவலுக்கு 2 மசாலா சூப்பராக அரைச்சின்னு வந்தாச்சு. அரைச்சது எப்படின்னு காட்டியிருப்போம். அதே மாதிரி பதத்தில் நீங்களும் அரைச்சிங்க. இப்போ சிக்கனுக்கான மசாலா இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மசாலா நம்மளுடைய ஜீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் இதை போட்டு அரைச்சது ஒன்றும் பாதியமாக அரைச்சது சேர்க்க போகிறோம். இன்னும் பாதியான பொடியை சேர்த்துக்கிறோமா? 1 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா. நம்ம கோழி அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்துக்கிறோங்க. உப்புத்தூள் போடுங்க. நம்ம பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இதை அப்படியே சேர்த்துக்கிறோங்க. 1 கிலோ கோழிக்கறிக்கு ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு எடுத்தால் போதும். விதை இல்லாமல் எடுத்துங்க. அவ்வளோதான். சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ மேக்னேஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ சூப்பராக எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கிறேங்க. அப்படியே மசாலா பார்க்கவே சுவைக்கணும் போல் தோணுது. கலக்கல் கன்னியப்பன் கைவசமா? தண்ணி இன்னும் எதுவுமே சேர்க்காம நல்லா நம்ம இந்த ஒன்றும் பாதியமாக அரைச்சதில் இந்த எலுமிச்சம்பழ சாரோட இந்த பச்சை மிளகா, புதினா, மல்லி அந்த சாரோட அப்படியே பிசைஞ்சிட வேண்டியது தான். ஒரு 1/2 மணி நேரம் இந்த கோழிக்கறியில் நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ஊறட்டும்.
ஊறின உடனே இதுக்கு வேறு எதுவுமே கிடையாது, வெறும் தேங்காய் எண்ணெயில் அப்படியே இறக்கி வதக்க வேண்டியது தான். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம கோழிக்கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடும். விழிஞ்ச மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறுது. இப்போ அதை வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இப்போ 2 கிலோ கறி எடுத்துக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்கன்னா ஒரு 150 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. இன்னும் 200 கூட சேர்த்துங்க. நல்லா தாராளமாக பயன்படுத்தணும். இப்போ நம்ம ஏந்தல் சட்டியில் பண்ணுறோம், நல்ல சூடு நல்லா சட்டுன்னு ஏறிடும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தாளிக்கணும். அப்படியே இது கூட சிக்கனை இறக்கிடுங்க. இறக்குங்க. இந்த கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயோட வாசனையிலே இந்த கறி ஃபுல்லாக வேகணும். விழிஞ்சம் சிறப்புண்ணா. இந்த மசாலா தானே டாப்பு. கேரளா ஸ்டைல் விழிஞ்சம் சிக்கன் வறுவல் சும்மா சிக்கன் ரெடி பண்ணியிருக்காங்க. காரம் சாரமாக நல்லா சுவையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும் போதே கலர் அப்படியே அட்ராக்ஷன் பண்ணுது. இப்போ வந்து நம்ம சுவைச்சி சாப்பிட போகிறோம். சாப்பிடுங்க. சிறப்பா 3 பேர் சூப்பரான பீஸ் எடுத்துருக்கீங்க. விழிஞ்சம் தான் தோரணையாக இருக்குது தலா. ரசிச்சு ருச்சி சாப்பிட்றீங்களே, மக்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறீங்களா? பழமொழி சொல்லுவானே, ஆக்க பொறுத்தவன் ஆற பிறக்க மாட்டானே. இந்த மாதிரி இந்த மசாலா ரெடி ஆகும் போதே டெம்டேஷனாக இருந்தது, எப்படா கிடைக்கணும். இன்னும் ஏற 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 அந்த மசாலா கலர் மாற 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 அப்பயே தெரிஞ்சு போட்டு இது ஒன்றா வரும்னு. அட்டகாசமாக இது சூப்பராக வந்துருது. சூப்பராக இருக்குதா? காரம் சாரம் அட்டகாசம். இங்க பாருங்க, எலும்பு மட்டும் கைட்டு வச்சுருக்கிறோம். கறி சிறப்பாக வந்துருச்சு. இதே சாம்பார் சாதம், தயிர் சாதம், எந்த சாதத்துக்கு வேணாலும் தொட்டுக்க வச்சுன்னு சாப்பிட்லாம். பார்த்தாலே தெரியும், பார்க்கவே வேண்டாம். தோரணையாக இருக்குண்ணா. தம்பி வந்து நம்ம மசாலா போடும் போது பயந்தாப்புல, ஐயோ இவ்வளோ போடுறீங்களே, இவ்வளோ காரம் வரும்னு. இப்போ சாப்பிடும் போது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அந்த தேங்காய் எண்ணெய் மொத்த காரத்தையும் அடைக்கிடணும். சுத்தமாக காரம் இல்லை, கரெக்டான காரம், கரெக்டான உப்பு, அட்டகாசமான டேஸ்ட். ஒரு வித்தியாசமான மசாலாங்க இன்னைக்கு. இந்த வெங்காயம், தக்காளி அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தண்ணி விடுற விஷயமே நம்ம எதுலையுமே பண்ணலை. கோழிக்கு கூட நம்ம தண்ணி கூட தெளிக்கலை. அந்த தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் அந்த கோழி விடுற கொழுப்பு தண்ணியிலே மொத்தமாக அந்த மணத்தோட சூப்பராக வெந்திருக்கு. புது சமையல்லாம் தொடர்ந்து காத்துக்கின்னு இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் ஒன்று கட்டுறது கையாளு சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.